மறதி ஒரு தேசிய வியாதி அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடந்த சில நாட்களாக இந்த கோவிஷீல்டு பற்றின செய்தி ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. பல லட்சக்கணக்கான மக்களோட மனசில் இது பயத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 கோடி பேர் இந்த கோவிஷீல்டை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ என்னன்னா இவங்க பயன்படுத்தின எல்லாருக்குமே ஒரு விதமான ரத்த உறைதல் ஏற்படும், ஹார்ட் அட்டாக் ஏற்படும், உயிரிழப்புகள் கூட ஏற்படும் அப்படிங்கிற செய்தியை சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும், நியூஸ் சேனல் ஆகட்டும் எல்லாருமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா கடந்த 2019, 20, 21 இந்த காலகட்டங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சமயத்தில் பல கோடி பேர் இந்த கோவிட்-19னால அவங்க உயிர்களை இழந்திருக்காங்க. நமக்கு நெருங்கியவர்களாகட்டும், நமக்கு சொந்தக்காரங்களாகட்டும், இந்த மாதிரி பல பேரை நம்ம இழந்திருக்கோம். அந்த சமயங்களில் அந்த இறந்தவங்களை தகனம் பண்ணுறது கூட சரியான ஒரு இட வசதி இல்லை. சுடுகாட்டில் இடம் இல்லாமல் பல பேரோட பிணங்கள் வரிசை கட்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அந்த சமயத்தில் யாராவது இந்த கொடிய நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, யாராவது மருந்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் எல்லோரோட மனசுலையுமே இருந்துச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த R&D ஒர்க் ஆகட்டும், டெஸ்டிங் ஆகட்டும், இது எல்லாமே முடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் அந்த அளவுக்கு டைம் இல்லாத காரணத்தினால பல கம்பெனிகள் ஒன்றா சேர்ந்து இந்த கோவிஷீல்டு, கோவேக்சின் இந்த மாதிரி பல விதமான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க. உண்மையிலே இந்த கோவிஷீல்டு பயன்படுத்துறதுனால ரத்தம் முறைதல் ஏற்படுமா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பல விதமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க. இந்த கோவிஷீல்டுனால ஏற்படுற இந்த சைடு எஃபெக்ட் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அதுவுமே இந்த சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டு ஒரு 4 to 48 நாள் இந்த சமயத்துக்குள்ளார தான் இந்த சைடு எஃபெக்ட் ஏற்படும். இப்போ நம்மளை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் ஆகட்டும், செகண்ட் டோஸ் ஆகட்டும் இதெல்லாம் போட்டு ஒரு சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த சமயத்துலையுமே சைடு எஃபெக்ட் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ ஏன் இந்த கேஸ் இவ்வளோ பூதாகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி மாதம் யூகேவை சேர்ந்த ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ராஜெனிகா இந்த கம்பெனி மேலே. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி பயன்படுத்துனதுனால எனக்கு மூளையில் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. இந்த பிரெயின் இன்ஜுரி காரணமாக என்னால் செயல்பட முடியல. அதுக்கு நஷ்டஈடாக எனக்கு 1000 கோடி ரூபாய்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இவர் ஃபைல் பண்ண அந்த கேஸுக்கு எகென்ஸ்டாக இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி பயன்படுத்துனதுனால ரொம்ப ரேரஸ்ட்டாக இந்த ரத்த முறைதல் மாதிரியான ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த விஷயத்தை தான் இப்போ எல்லாருமே ஊதி பெருசாக்கி கம்பெனியே ஒத்துக்கிடுச்சு. கம்பெனியே இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வருமா, ரத்த முறைதல் ஏற்படுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. இதனால தான் ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படுது, பல பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா ஆகட்டும், நியூஸ் சேனல் ஆகட்டும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோவிஷீல்டு பயன்படுத்துறதுனால இந்த ரேரஸ்ட் சைடு எஃபெக்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா TTS, அதாவது த்ராம்போசிஸ் வித் த்ராம்போசைட்டோபீனியா சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ரேரஸ்டான சைடு எஃபெக்ட் ஒன்று ஏற்படுது. இந்த சைடு எஃபெக்ட்னால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ரத்த தட்டையணுக்களோட அளவு குறையும். அதே சமயத்தில் ரத்த தட்டையணுக்கள்னால ஒரு சில இடங்களில் ரத்த முறைதல் கூட ஏற்படும். இப்போ என்னன்னா இந்த ரத்த முறைதல் ஏற்படுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரத்த நாளங்கள் தான் இந்த ரத்த உறைதல் ஏற்படுது. இப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த ஆர்டரினா என்ன, வெயின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆர்டரி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற ரத்த நாளத்தை தான் ஆர்டரி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மற்ற உறுப்புகளிலிருந்து இதயத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிற அந்த ரத்த நாளத்தை தான் வெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைடு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, TTS, இதனால் இந்த வெயினில் தான் உங்களுக்கு ரத்த முறைதல் ஏற்படும். இது என்னென்னா காலில், அப்புறம் நம்மளோட நுரையீரல், நம்மளோட மூளை, இந்த மாதிரி இந்த இடத்தங்களில் இருந்து வெளியே வர அந்த ரத்த நாளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஏதாவது கிளாட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் வீங்கிரும், நம்மளுக்கு வாந்தி ஏற்படும், அப்புறம் தலைவலி, நெஞ்சு வலி, அப்புறம் மூச்சு திணறல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இது காட்டும். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தடுப்பூசி போட்ட அந்த 48 நாட்களுக்கு உள்ளார மட்டும்தான் அது ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் தான் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒன்று தோணலாம், நாம் 2 டோஸ் போட்டிருக்கோமே, ஒரு டோஸ் போட்டாவே இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வருதுன்னா 2 டோஸ் போட்டால் தான் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும். இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் டோஸ் போடும்போது தான் இந்த சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் 2வது டோஸ் போட்டுட்டிங்கன்னா அந்த சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இப்போ உண்மையிலேயே நம்ம இதுக்கெல்லாம் பயப்படணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுக்கான விளக்கத்தை டாக்டர் ஜெயதேவன், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட சேர்மன், அவரே கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரேரான சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா இது 10 லட்சம் பேரில் ஒரு 4 பேருக்கு தான் ஏற்படும். அதுவுமே கோவிஷீல்டு போட்ட ஒரு கொஞ்ச காலத்தில் தான். ஆனால் இப்போ நம்ம கோவிஷீல்டு போட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு. அதனால் இந்த சைடு எஃபெக்ட் ஏற்படும் அப்படிங்கிற பயத்தை எல்லாருமே உதறித்துன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்னா இந்த உயிர்காக்கும் மருந்தில் நம்ம இவ்வளவு பயப்படுறோம். ஆனால் தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் ஆகட்டும், ஆல்கஹால் ஆகட்டும், ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பலவிதமான பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம்.
இந்த பொருட்கள்னால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி கேன்சர் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மக்களை எஜுகேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவாகட்டும், நியூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வர செய்திகள் எதுவுமே நம்பாதீங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.